தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களோட சொத்தோட உரிமையை வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னா அதை வந்து கேட்டு வாங்குற உரிமை, அதாவது கேஸ் போட்டு அந்த சொத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பங்கை வாங்குறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லு. ஆணும் திருநங்கையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண பதிவு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க தமிழ்நாட்டுல வந்து வசிச்சுட்டு வராங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழே வந்து இவங்களோட திருமணத்தை வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துல வந்து பதிவு பண்ணிக்கலாமோ அதே மாதிரி ஒரு ஆணும் திருநங்கையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜை தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழே வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்திருக்காங்க. வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும். 18 வயசு வந்து திருநங்கைக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும். அவங்க வந்து பெண்ணுன்னு கருதப்படுறதுனால 18 வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும். ஆணுக்கு வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சப்போஸ் வந்து அந்த திருநங்கை வந்து அவங்க டிரான்ஜெண்டரா மாறுறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து முடியாம இவங்க வந்து இந்த மேரேஜ் வந்து அவங்க பண்ண முடியாது. அந்த மேரேஜ்ல இருந்து லீகலா அவங்க வெளியே வந்திருந்திருக்கணும். அப்பதான் வந்து இந்த மேரேஜ் வந்து அவங்க லீகலா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த ஆணுக்கும் வந்து திருமணம் ஆல்ரெடி நடந்திருந்திருக்க கூடாது. அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து லீகலா வந்து டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்கும். அப்பதான் வந்து இவங்க 2 பேர்த்தோட மேரேஜையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் லீகலா. இவங்களோட திருமணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு. திருநங்கை அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டுல பெண்ணுன்னு குறிப்பிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களோட மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் லீகலா. இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. செகண்டா வந்து அவங்களோட மேரேஜ் நடந்ததுக்கான ஏதாவது வந்து ஃபோட்டோ ப்ரூஃப். அப்புறம் அவங்களோட மேரேஜ் வந்து மண்டபத்தில் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு பத்திரிக்கை, இல்லை அப்படின்னா கோவிலில் நடந்திருக்கு அப்படின்னா ரசீதை வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். இவங்களோட மேரேஜை வந்து நேரடியாக பார்த்தேன் அப்படிங்கிறது சாட்சி